தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் வரும்போது அவங்க சிரமம் இல்லாமல் வாக்களிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து செய்து வருகிறார்கள். இந்த வகையில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களில் குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் எளிதாக வாக்களிக்கக்கூடிய வகையில் சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு வாக்குச்சாவடி மையங்களில் பார்த்திங்கன்னா பிங்க் வாக்குச்சாவடி மையம் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு இலவச வாகன வசதிகள் செய்வதற்கான செயலிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்கள்லையும் பார்த்திங்கன்னா தரை பாய்கள் குறிப்பாக வண்ண நிறங்கள் அமைத்திருக்கிறாங்க. இதன் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான தனி குறியீடுகளும் அந்த நிறத்துக்கு ஏற்றாற்போல் வைத்திருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்க எந்த மையம் என்பதை சிரமம் இல்லாமல் அறிந்து கொள்ள வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைத்துமே வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மாநகராட்சி ஊழியர்களும் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து அந்த ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாங்க. மேலும் நாளை தேர்தல் நடக்கூடிய நிலையில் இன்று நண்பகல் முதல் இந்த மின்னணு வாக்கு எந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்வதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பாக அந்த மின்னணு வாக்கு எந்திரங்களை எடுத்து சென்று இன்று இரவுக்குள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்த எந்திரங்கள் வைத்து சரி பார்ப்பதற்கான பணிகள் நடைபெற இருக்கிறது. மேலும் நாளை காலை முதலாவதாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் தடங்கள் இன்றி இந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் ரேவதி விமல்ராஜ்.